திருச்செந்தூரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த கடலுக்குன்னு ஒரு அதிசயங்கள் இருக்கு. ஊர்லயே கடல் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் சுனாமி வந்தப்போ திருச்செந்தூர்ல மட்டும் சுனாமியே வரல. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற முருகனோட சிலை தானா? நம்ப முடியுதா? வாங்க அந்த சிலைய பத்தி மொத்தமா பாப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூரை நாயக்க மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ வியாபாரத்துக்காக டச்சுக்காரர்கள் நாட்டுக்குள்ள வர்றாங்க. நம்ம நாட்டுல அப்போ நிறைய பொன் பொருள் செல்வம்னு நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் டச்சுக்காரர்கள் கடல் மூலமா தங்களோட நாட்டுக்கு கடத்துறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு நம்ம முருகன் சிலை மேல ஒரு கண்ணு. இதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. நினைச்ச மாதிரியே கோவில்ல இருந்து முருகன் சிலையையும் எடுக்கிறாங்க, கப்பல்ல ஏத்துறாங்க. கடல்ல கப்பல் போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச தூரத்திலேயே கடல்ல இடி இடிக்குது, மழை பெய்யுது, பெரிய புயல் வீசுது. கப்பலை நகர்த்த கூட முடியல, இன்னும் விட்டா கீழேயே விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போதான் ஒரு ஆங்கிலேயர் சொல்றாரு, இந்த சிலையில என்னமோ இருக்கு, இந்த சிலையை ஏத்துனதுனாலதான் நம்மளால கப்பலை சரியா ஓட்ட முடியலன்னு சொல்றாரு. இந்த சிலையை கடலை தூக்கி போட்டுட்டு நம்ம ஊருக்கு போயிருவோம்னு நினைக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் நினைச்ச மாதிரியே கடலுக்குள்ள சிலையை தூக்கி போடுறாங்க. என்ன அதிசயம், மழை நின்னுச்சு, புயல் நின்னுச்சு, கப்பலும் நகல ஆரம்பிச்சிச்சு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. ஆனா நம்மளோட மன்னர்களுக்கு கோவில்ல சிலை இல்லையேன்னு ஒரு வருத்தம். அன்னைக்கு ராத்திரியே ஒரு அதிசயம் நடந்துச்சு. அரண்மனையில காரியக்காரரா இருந்தவர் தான் திருமலை. அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கனவு வருது. கனவுல முருகன் பேசுறாரு, பக்தா நான் கடலுக்குள்ளதான் இருக்கிறேன், என்னைய கூட்டிட்டு போங்க. நான் இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு எலுமிச்சம்பளம் இருக்கும். எலுமிச்சம்பளத்தை சுத்தி கழுகு வட்டம் அடிக்கும். இதை அடையாளமா வச்சு என்னை தூக்கிட்டு போங்கன்னு கனவுல சொல்றாரு. அதனால ஒரு குட்டி போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. அவர் சொன்ன மாதிரியே கடல் மேல எலுமிச்சம்பளம் இருந்துச்சு, அதை சுத்தி கழுகு பறந்துச்சு. இத அடையாளமா வச்சு கடலுக்குள்ள போய் சிலைய எடுத்துட்டு வந்தாங்க. அந்த சிலையை தான் நாம இப்ப திருச்செந்தூர்ல கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தெரியுதா திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனோட சிலைக்கு ஒரு மேஜிக் பவர் இருக்குன்னு? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.